கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. என் சிந்தையே இயேசுவின் சிந்தையாய் மாறிடு. என் சரீரமே இயேசுவின் சரீரமாய் ஒரு மாறிடு. என் சிந்தையே இயேசுவின் சிந்தையாய் மாறிடு. என் சரீரமே இயேசுவின் சரீரமாய் ஒரு மாறிடு. என் கைகளே இயேசுவின் வசனத்தை புரட்டிடு. என் கால்களே இயேசுவுக்காய் ஊழியம் செய்திடு. என் கைகளே இயேசுவின் வசனத்தை புரட்டிடு. என் கால்களே இயேசுவுக்காய் ஊழியம் செய்திடு. என் கால்களே ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்திடு. உன்னை வாழ வைக்கிற இயேசுவுக்காக ஊழியம் செய்திடு. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்றென்றைக்கும் அழிந்து போகாத ஒரு விசுவாசமான பைபிள் தாங்க நம்ம ஏசப்பா நமக்கு கொடுத்த பைபிள். நம்ம அதை எடுத்து தூங்கி எழுந்த உடனே அந்த பைபிள் எடுத்து படிப்போம். நம்ம அப்பா முகத்தில் அதில் முழிப்போம். இரவில் தூங்கும் போது நம்ம பைபிளை படிச்சுட்டு தூங்குவோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட நம்ம பைபிள் பெருசுங்க. எல்லாம் அழிந்து விடும், ஆனால் என்றென்றைக்கும் அந்த பைபிள் அழியாது. ஏசப்பா கொடுத்த வார்த்தைகள் என்றைக்குமே நமக்கு அழிந்து போகவே போகாதுங்க. நம்ம வியாதியில் கஷ்டப்பட்டாலும் வறுமையில் வாடினாலும் நம்மளுக்கு அந்த பைபிள் நம்மளை கை தூக்கி விடுங்க. நீங்கள் விசுவாசமாக பைபிள் எடுத்து படித்து பாருங்க, சரிங்களா? கர்த்தர் இந்த பைபிள் மூலிமா நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதை நம்ம நல்லா உணருவோம். ஆவியில் நம்ம ஜெபிப்போம். ஆவியில் கர்த்தர் கூட நம்ம வாழுவோம். அப்படி நம்ம இருக்கும் போது ஏசப்பா நம்மளுக்கு ஒரு குறைவுமே இல்லாமல் நம்மளை நேர்த்தியாக வாழ வைத்து அழகு பார்க்கிறவர் நம் தேவனை கர்த்தர் தாங்க. இந்த உலகத்தில் நம்ம 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 சேர்ந்திருக்கிற உறவினர்கள் எல்லாம் பிரிந்து போயிடுவாங்க. நம்மளை என்றைக்கும் பிரிக்காதவர், விட்டுட்டு போகாதவர், நம்மளை விட்டு கொடுக்காதவர் நம்ம அப்பா இயேசு மட்டும்தாங்க. சொந்த பந்தம்லாம் நம்மளை பிரிஞ்சு போயிடுவாங்க, ஆனால் அப்பா என்றைக்கும் நம்மளை பிரிந்து போக மாட்டாங்க. சொந்த பந்தம்லாம் நம்ம செய்ததை குத்தி காமிப்பாங்க, ஆனால் அப்பா அப்படி கிடையாதுங்க. நம்மளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து நம்மளை ஆற்றி தேர்ச்சிக்கிறவர் நம் தேவனை கர்த்தர் ஒருவர் தாங்க. அதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் நம்மளை பார்த்தா கேட்குறாங்க, என் மகளே, என் மகனே, இந்த ஊர் உன்னை மறந்தாலும், இந்த உற்றார்கள், உன் உறவினர்கள், உன் சொந்த பந்தம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு அப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. நம்ம அப்பாவுக்கு ஏற்ற மகளாக நம்ம இருப்போங்க. ஆமேன், ஆமேன். ஐ லவ் யூ ஜீசஸ்.